ஹாய் ஹலோ வெல்கம் டு சாட்டர்டே மார்னிங். நேற்று நைட்டு பூஜை முடிஞ்சு சரியான டயர்டுங்க. காலையில் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஸோ அப்புறம் வீடெல்லாம் எழுந்திரிச்சு எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு காலையில் சாப்பிட்றதுக்கு பழையது தயிர் போட்டு கொஞ்சம் ஊறுகாய் சேர்த்து கரைச்சி வச்சுட்டேன். இந்த பேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் வாங்கினேன். நல்லா இருந்துச்சு. ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா 300 தான். சூப்பராக இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன கொசுவெல்லாம் அண்டாமல் ஃப்ரூட்டை வந்து நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஷினில் துணியெல்லாம் காய போட்டுடலான்னு சொல்லிட்டு எல்லாம் காய போட்டு எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி வேறு பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஏன்னா வந்து சின்னவளுக்கு வந்து பிடிஎம் மீட்டிங் இருந்தது ஸ்கூலில். சரி அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கண்டிப்பாக 2 பேரும் வரணும். நாங்கள் 2 பேர் என்ன பெரியவளையும் சேர்த்து 4 பேராக போகலான்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படி கிளம்பிட்டோம் ரெடி ஆகிட்டு. அதுக்கப்புறம் கார் வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து சரி நீ உள்ளே போய் உட்காருனாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவரும் சரி கிளம்பி வந்துட்டாருங்க. எவ்ரி டைம் காரில் நானும் ஹஸ்பண்ட் போகும்போது இப்படி தான் அவர் என் கை பிடிச்சிக்குவார். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ஏதாவது பேசிட்டு அப்படியே காரில் போவோங்க. எங்களுக்கு 2 பேருக்குமே வந்து லாங் ட்ராவல்லாம் அவ்வளோ பிடிக்கும். ஸோ அப்படியே ஃபைனலாக வந்து ஸ்கூல் ரீச் ஆகியாச்சுங்க. ரீச் ஆகிட்டு இன்றைக்கி வந்து சின்னவளை நல்லா போட்டு கொடுக்கணுன்ட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேங்க. சொல் பேச்சே கேட்குறது இல்லைங்க. சரியான குறும்பு. பார்க்குறக்கு தான் ஆள் ரொம்ப சைலண்ட் மாதிரி. இன்றைக்கி வாடி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். அப்புறம் போயிட்டு எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேங்க. அவங்க திங்கக்கிழமை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி பேக்கரி கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு வந்தோம். காஃபி நிஜமாக நல்லா இருந்தது. அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அவங்கள பார்க்கில் அப்படியே விளையாட விட்டுட்டு இருந்தாங்க. சரியான விளையாட்டுங்க. விளையாண்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் சரி ஊஞ்சலில் உட்காந்து விளையாடலாமா அப்படின்னு நினச்சேன். சரி வேண்டாம் சைல்டு பார்க்காச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோம். கிளைமேட் கொஞ்சம் மாறி இருந்தது. ஐயோ வரமிளகா வேறு வாசலில் காய போட்டோமே, அதை வேறு எடுக்கணுமே, சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா மழைகின வந்துடக்கூடாது. வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாட்ரூப் எல்லாம் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக எல்லா துணியும் அடுக்கி வச்சேங்க. எப்போ பார்த்தாலும் இந்த துணியை அடித்து வச்சா அந்த இடத்துல இருக்காது. அப்படியே துணிச்சு பீரோவும் ஒழுங்காக சாத்த மாட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்து நிற்கும்போது மேகக்கூட்டங்களெல்லாம் அவ்வளோ அழகாக கண்ணாடி மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே போயிட்டு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ண வச்சுட்டு இருந்தேங்க. சின்னவ வந்து பார்த்திங்கன்னா எனி டைம் ஃபஸ்ட் எடுக்கும்போது ட்ராயிங் தான் எடுப்பாள். பெரியவா அவள் ஹோம்ஒர்க்கை பர்ஃபெக்டாக முடிச்சுக்குவாள். அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து தோசை மாவும் தக்காளி சட்னி தான் பண்ணலான்னு சொல்லிட்டு தக்காளி எல்லாமே வணக்கியாச்சு. ஹஸ்பண்ட் வந்து குழந்தைகளுக்கு தோசை விட்டுருந்தாங்க. நான் தக்காளி சட்னி அரைக்கிற வரைக்கும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாம் நெய் போட்டு அவங்களுக்கு நெய் தோசை தான் எப்போயுமே ஊற்றுவாங்க. நான் அதுக்குள்ளே வந்து சட்னி எல்லாம் அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதுக்கானது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜாரில் சட்னியுமே அரைச்சிட்டேங்க. நல்லா இருந்தது. கொஞ்சம் காரம் அதிகமாகிடுச்சு. அதனால் கொஞ்சம் தேங்காய் சேர்த்திட்டேன். அதுக்கப்புறம் நான் தோசை ஊற்றி ஹஸ்பண்டுக்கு சரி கொடுக்கலாம், நீங்கள் போய் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்கெல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க. அவருக்கு வந்து ரொம்ப முருகலாக தோசை ஊற்றினா பிடிக்காது. கொஞ்சம் மொந்தமாக பெருசாக ஊற்றணும். அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றிட்டு இருந்தேங்க. தோசை ஊற்றி இன்றைக்கி அவருக்கு கொடுக்கலாம், பாவம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தோசை ஒரு 2 தோசை சுட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் எனக்கு தோசை சுட்டு கொடுத்தாரு. ஸோ அவர் சாப்பிட்டோன்னு கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ. தோசை எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.